காரியாபட்டி அருகே காட்டுப்பகுதியில் இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சின்ன கருப்பன், பத்ரகாளி ஆகியோரின் மகள் நாகஜோதி. இவரது கணவர் பீமராஜ் பேக்கரியில் வேலை செய்து வருகிறார். பீமராஜ், நாகஜோதி தம்பதியருக்கு 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் இன்று காரியாபட்டி அருகே காட்டுப்பகுதியில் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம்பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக காரியாபட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்ட அந்த இளம்பெண் நாகஜோதி என்பது தெரியவந்தது. பின்னர் அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அருகே பெண்ணின் தலைமுடியை இழுத்து தாக்கிய 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அரிய பெருமாள் விலை பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன். அவரது மனைவி தேவிகா. இவர் வலை தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த தேவிகாவை அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்டபோது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தேவிகாவை அவதூறாக பேசியும் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தேவிகா சுசீந்திரம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சகாய மைக்கேல், நிஜித், மகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான சுரேஷ், சந்தோஷ் ஆகிய 2 பேரை தேடி வருகின்றனர். மதுராந்தகம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாராயம் காய்ச்சியவர் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சித்தாமூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட மழுவங்கரணை கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவன். இவர் மரம் சூளை அமைத்து அடுப்புக்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தேவனும் தொழிலாளர்களும் குடிப்பதற்காக நாட்டு சாராயம் காய்ச்சியுள்ளார். இதுகுறித்து தகவல் கிடைத்த காவல்துறையினர் அங்கு ஆய்வு செய்தபோது சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த ஊரல் மற்றும் காய்ச்சி வைக்கப்பட்டிருந்த 20 லிட்டர் நாட்டு சாராயத்தை கைப்பற்றி மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து தேவன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை செய்தபோது இந்த சாராயத்தினை 3 பேர் குடித்துள்ளதாக கூறியுள்ளார். உடனடியாக மருத்துவ குழு மூலம் அந்த நபர்களை தேடி பிடித்து முழு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. சோதனையில் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் பாதுகாப்பிற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கள்ளச்சாராயம் காய்ச்சிய இடத்தையும் கிராமத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராயம் சம்பவம் நடக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக கூறினார். இதுபோல கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதோ காய்ச்சுவதோ தெரிந்தால் பொதுமக்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என கூறினார். இன்னைக்கு உடனே தகவல் கிடைச்சதுனால இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அலாங் வித் போலீஸ், ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் எல்லாருமே சேர்ந்து உடனே இங்க நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். அண்ட் ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால் உடனடியா தகவல் ரெவன்யூ மூலமாகவும் போலீஸ் மூலமாகவும் உடனே தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருக்கும் இப்போ பப்ளிசிட்டி பண்ண போறோம் அண்ட் தகவல் கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நாங்க கான்ஸ்டன்டா விஜிலண்டா இருக்கோம். கான்ஸ்டன்டா எங்கெங்க ஏதாவது தகவல் இருந்தால் உடனே நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஸோ அந்த நம்பர்ஸ் அதையும் இப்போ உங்களுக்கு தெரிவிச்சிடும். நீங்களும் உங்க சைட் மூலமா பொதுமக்களுக்கு தெரிவிங்க எந்த நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ வாட்ஸ்அப் as well as கால் மூலமா இமீடியட்லி நீங்க தகவல் கொடுக்கலாம். எந்த தகவல் வந்தாலும் உடனே நாங்க செக் பண்ணி உடனே நடவடிக்கை இது பயன்படுத்தி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சலவை தொழிலாளி வீட்டில் புகுந்து சுமார் 10 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே KN பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். சலவை தொழிலாளியான இவர் குடும்பத்துடன் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைத்திருந்த 10.5 சவரன் தங்க நகை மற்றும் 3500 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து பங்களாபுதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் வாகன சோதனையின் போது அந்த வழியாக வந்த இருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் நாகராஜ் வீட்டில் நடந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிடிப்பட்ட KN பாளையம் சாவடி வீதியைச் சேர்ந்த மாதவன், மேட்டுப்பாளையம் பழைய நகராட்சி அலுவலகம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் ஆகிய இருவரிடமும் நடத்திய விசாரணையில் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்தது தெரியவந்தது. இவர்கள் இருவருடன் சேர்த்து அப்பாஸ் என்பவரையும் கைது செய்த காவல்துறையினர் நகையை மீட்டனர்.
பின்பு கைது செய்யப்பட்ட 3 பேரையும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்லடத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த இடுவாய் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து மங்களம் காவல் ஆய்வாளர் கவிதா லட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் வீட்டில் வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த மலைச்சாமி என்பவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மலைச்சாமி போதை மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து சுமார் 600 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் நடத்திய விசாரணையில் கூட்டாளியான இடுவம்பாளையத்தை சேர்ந்த தினேஷ்குமார், கௌதம் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 200 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சட்டவிரோதமாக 800 போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.